மாறாத துன்பங்கள் இனி எங்கு போகும், மாறாத துன்பங்கள் இனி எங்கு போகும். அம்மா, எப்படியும் அதை வாயால் சொல்லி அதோ இருக்கின்ற அறைக்குள்ளே ஒரு பேழைக்குள் பட்டாடை ஒன்று இருக்கிறது. அதை போர்த்தி கொண்டு எந்த ஒரு தாயவள் என் கண்புவதாக வருகிறார்கள், அவர்கள் தான் என்னை பெற்றவள் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன். அம்மா, அந்த விஷப்பரிச்சு உங்களுக்கு வேண்டாம் தாயே, அதை தொட்டாலேயே அனலாக மாண்டு விடுவார்கள். கர்ணா, உன்னை பெற்றவளா நானா இல்லையா என்று எனக்கே சந்தேகம். நான் போய் அது என்னவென்று பார்த்து வருகிறேன். அறைக்குள் சென்று பட்டாடையை மேலே பொத்திக் கொண்டு அன்னை அவள் வந்து நிற்கின்றான். அம்மா, விதியின் விளையாட்டோ கால கொடுமையின் களியாட்டோ, அம்மா விதியின் விளையாட்டோ, நாதியற்று நானும் தனிமரம் ஆவதோ, நீதியில்லா தனி மனிதனும் ஆவதோ, நாளெல்லாம் நான் பட்ட துயரங்கள் கொஞ்சமா, நடுநிலையில் வாழ்ந்தால் மனநிலை தாங்குமா, விதியின் விளையாட்டோ, சொந்த பந்தம் என்னும் பாசமும் போனதே, அந்த நாள் என் வாழ்வில் எதிர்பார்க்கலானதே, சுந்தரமானதோ சுகநாளும் போனதே, அந்தரமாகவே என் நிலையானதே, விதியின் விளையாட்டு. தண்ணி வச்சுக்கலையப்பா என்று அப்படியே ஈர்ப்பாகி இருவருமாக தழுவி, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, என்னை மன்னித்து விடு. இது கண்ணனுடைய தூதில் இருந்து சொல்றேன் இந்த பாட்டை. இப்படி அந்த தாயும் மகனும் சந்தித்தால் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருப்பார்களோ. பெற்ற தாயவே இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அன்னையர் இல்லம் கொண்டு அநாதை இல்லம் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிற காலத்துல வளர்ப்பு பிள்ளையாக வந்திருந்த அந்த கர்ணன் உண்மையிலேயே தாயை பார்த்து இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அவன் வேதனைப்பட்டிருப்பான் என்பதை அப்படியே வில்லுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இந்த பாடல்கள் எல்லாம் அமைச்சூர் நாடகத்தில் உள்ள பேக்ரவுண்ட் ஆளுகளை நான் சேர்த்துக்கிட்டது. அவங்கள்ட்ட இருந்து வாய்மொழியை வந்த அமைச்சூர் நாடகத்தினுடைய பாட்டு இதெல்லாம். இது வில்லுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். யாருக்குமே தெரியாது. எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே இந்த வில்லுப்பாட்டுல இருக்கா, அதை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. சினிமா பாட்டு கேட்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்திரிச்சு வில்லுப்பாட்டுன்னு போயிடக்கூடாதுல்ல. நான் வந்து 20 வருஷமா மதுரையில ஒளிஞ்சிருந்த மாதிரி இருக்கிற யாருமே என்னை பாட்டு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கூப்பிடுங்க உங்க கோயிலுக்கு, அங்க வந்து ஆடுறோம் பாடுறோம். மதுரையில இருக்கிறேன் சார். அப்படியா? மதுரையில் இருந்த அதனாலதான் சங்கத்திற்கு தலைவருக்கு வந்து கேட்டீங்களா?